வராதவங்களை பற்றி நாங்கள் பேச முடியாதுல்ல. எங்கள் கூட்டணியில் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்க கட்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாத கட்சிகளை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. யார் நகலை எரிச்சா, யார் பட்டாசு வெடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு நீங்களும் கவர் பண்ணீங்க. அதனால் பட்டாசு வெடிச்சதும் நகல் வெடிச்சதும் திடீர்னு என்ன மாறி போச்சுங்கிறதா கேள்வி. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னட்டா, யார் பட்டாசு வெடித்து கொண்டாடினா, யார் நகலை எரிச்சான்னு கேட்டேன். நான் கட்சி பேர் சொல்ல, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் சொல்லுங்க. எங்களுடைய வாதம் 2 பேரும் புரியல நினைக்கிறேன். 2 பேரும் குழப்பம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்க? டீலிமிட்டேஷன். முதல்ல டீலிமிட்டேஷன் முடிச்சுட்டு காவேரிக்கு வருவோம். நான் பேசிக்கிட்டு இருக்க டீலிமிட்டேஷனை பற்றி கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்க. எனக்கு தெரியும். அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி 2 பேரும் கேட்குறாங்க, திமுகவுடைய இந்த விலகுதல் என்பது பலவீனப்படுறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது, வாய்ஸாக இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவை மீண்டும் அழைப்பது போல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த டீலிமிட்டேஷன் ஒட்டி ஏதாச்சும் பேச்சுவார்த்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப இன்னும் அதில் தெளிவு பெறலன்னு நினைக்கிறேன். ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங்னு டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. 8 நாள் கேட்டுக்கிறேன். கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. 8 நாளாக கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. 8 நாளாக ஆப்போசிஷன் லீடர்ஸ் மீட்டிங்கில் எல்லா கட்சி டிஎம்சி வந்துக்கிட்டு இருக்குது, சமாஜ்வாதி வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் 23 கட்சிகள் உட்காந்து தான் முடிவு பண்ணுறோம். வராதவங்களை பற்றி நாங்கள் பேச முடியாதுல்ல. எங்கள் கூட்டணியில் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்க கட்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும். இல்லாத கட்சிகளை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 17ஆம் தேதி என்ன நிலை தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் எம்பிகள் எடுத்தாங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும். யார் நகலை எரிச்சா, யார் பட்டாசு வெடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு நீங்களும் கவர் பண்ணீங்க. அதனால் எந்த ஊரில் நகல் எரிக்கப்பட்டுச்சு, எந்த ஊரில் பட்டாசு வெடிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் பட்டாசு வெடித்ததும் நகல் வெடித்ததும் திடீர்னு என்ன மாறி போச்சுங்கிறது தான் கேள்வி. மாறாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷன் என்பது தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமானது. இதில் டீலிமிட்டேஷனில் காங்கிரஸ் விட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாட்டினுடைய முழு உரிமைகளை நம்ம பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கால்களில் கொண்டு போய் குவிக்கிறாப்புல ஆயிரும். அதற்காகத்தான் எங்களை பொறுத்த மட்டும் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருந்தால் பழைய 71 டீலிமிட்டேஷன், 76 டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அல்லது 21 டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அதை நிறுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருந்தால் குரல் வந்துச்சு. தோற்கடிப்பதற்கு 2026லையும் தமிழ்நாட்டில் இருந்தால் குரல் வந்துச்சு. அதை மறந்துடக்கூடாது. டீலிமிட்டேஷன் வந்து தமிழ்நாட்டுக்கு டேஞ்சரஸ். தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்களை குறைச்சிடும். இதுதான் ரொம்ப தெளிவான நிலைகளை பொறுத்தது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். நாங்கள் சொல்கிறதெல்லாம் என்ன, எங்களுடைய நிலையை சொல்ல முடியும். போன தடவை அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக யார் குரல் கொடுத்தா, டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து ஆதரவு தெரிவித்தா? 3 கட்சி ஆதரவு தெரிவிச்சு. ஒன்று பாஜக, 2வது பாமக, 2 கட்சி, இன்னொன்று ஏடிஎம்கே. 3 கட்சி தமிழ்நாட்டிலேருந்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தந்த கட்சிகள். போன டீலிமிட்டேஷன் ஏப்ரல் 17ஆம் தேதி தோற்கடிக்கப்படும் போது. இது வரலாறு. நம்ம பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் போயிடணும், தமிழ்நாட்டினுடைய அதிகாரங்கள்லாம் பாஜக கையில் டெல்லியில் போய் குவியணும் அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த 3 புண்ணியம் வாங்கியிருக்காங்க. ஓட்டு போட போகிறோம்னு சொன்ன 3 புண்ணியம் வாங்கி, ஒன்று பாமக, 2வது ஏடிஎம்கே, அமித்ஷாவுடைய ஏடிஎம்கே, 3வது பிஜேபி. பிஜேபி எப்போவுமே அதுக்கு ஆதரவாக இருக்கிறது.
அதனால் இதோட யார் சேர்றாங்கிறது, இந்த 3க்கு அப்புறம் யார் சேர்றாங்கிறது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். நீங்களே சொல்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க வந்து அவங்க அன்னைக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க நீங்க, அப்ப நீங்களே தான் கூட இருந்தீங்க. நான் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து திமுக வந்து நேரடியாக சொல்லிடலாம், திமுக ஆதரவு தெரிவிக்க போதா? நீங்கள் தான் சொல்லணும். நான் சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னா அவங்க வெட்டி கொண்டாட்டம் பண்ணாங்க. நீங்க ஏன் சொல்றதுக்கு எந்த கட்சின்னு சொல்றதுக்கு என்ன தயக்கமா உங்களுக்கு? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னட்டா, யார் பட்டாசு வெடிச்சு கொண்டாடினா, யார் நகலரிச்சான்னு கேட்டேன். நான் கட்சி பேர் சொல்ல, நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் சொல்லுங்க. நீங்க சந்தேகப்படுறீங்க, திமுக மேல சந்தேகப்படுறீங்கன்னு கேட்கறாங்க. ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு உங்க வாதமா சார்? எங்களுடைய வாதம் 2 பேரும் புரியல நினைக்கிறேன். 2 பேரும் குழப்பம். புரியல. நீங்க சொன்னீங்க திமுக வந்து ஆதரவு தெரிவிக்கலாம்னு கேக்குறீங்க. அதே எங்களுக்கு திருப்பி கேக்குறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? வாய்ப்பு இருக்கா? நாங்க அவங்ககிட்ட கேட்கணும். நீங்க தானே சொன்னீங்க. மூணாவது ஒருத்தர் வந்து வர போறாங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா பாமக, ஏடிஎம்கே, பிஜேபி இன்னொரு கட்சி அப்படின்னு ஒரு நீங்க தான் புள்ளி கொடுத்தீங்க. அதான் யாரும் நான் கேட்கறோம். போட்ட மூணாவதா யார் வர்றாங்களான்னு கேட்டேன். அதான் யார் வர்றாங்க உங்ககிட்ட பத்திரிகையாளர் கணக்கு கேட்க முடியும். நீங்க தானே ஊர் செய்யலாம் வச்சிருக்கீங்க. வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் திருப்பி சொல்றேன் உங்கள்கிட்ட குழம்பிராதிய. திமுக, நான் திமுகங்கிற வார்த்தையே சொல்லலை. நான் சொல்லிக்கிட்டு இருக்க வார்த்தை என்ன, பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் 3 பேரும் தெளிவான நிலையை எடுத்து அவங்க டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக தொடர்ந்து ஏப்ரல் 17ஆம் தேதி ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. அங்கே ஓட்டு போட முடியல அவங்களால. பிஜேபி இல்லை, இந்த 2 கட்சிகளும் ராஜ்யசபாவில் தான் இருந்துச்சு. அதனால ராஜ்யசபாவுக்கு இந்த பில் போகவே இல்லை. அதனால ரொம்ப தெளிவான நிலை. எங்களை பொறுத்த மட்டும் இது போக இருக்க எந்த கட்சியும் பாராளுமன்ற எம்பிக்கள் வச்சுருக்க கட்சிகள் தான் அடுத்த கேள்வியே. எம்பிக்கள் வச்சுருக்க காங்கிரஸ்லேருந்து எம்பிக்கள் இருக்கா? நான் முதல்ல என்ன சொன்னேன், 13 காங்கிரஸ் எம்பிக்கள் இருக்கோம். நாங்கள் யார் இதில் ஓட்டு போட்டோம்னா கூட, காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் அதுக்கு ஏற்று ஓட்டு போட்டோம்னா கூட அது வந்து தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம்னு சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி நான் உட்பட, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்க நான் உட்பட இந்த பில்லுக்கு ஆதரவு தெரிவிச்சேன்னா அது தமிழ்நாட்டுக்கு துரோகம் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? முதல்ல டீலிமிட்டேஷனை முடிச்சிருவோம். டீலிமிட்டேஷன் கேள்வி முடிச்சிருச்சா? எங்களை பொறுத்த மட்டும் எங்களோட பில்லு கிடையாது. அது எங்களோட பில்லு கிடையாது. நாங்கள் சொல்கிறது எல்லாம் என்ன, ஒரு பில்லை பிஜேபி கொண்டு வருது, அதுதான் எல்லாத்தையும் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு. பாஜக வந்து ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு. பில்லை கொண்டு வர்றது நாங்கள் எங்கள் பில்லு கிடையாது. அது பாஜகவோட பில்லு யாராட்ட கேட்கணுமோ ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்கு பாஜக. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்ப்பா, பாஜகக்காரர்களே நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். நீங்கள் என்ன மிரட்டினாலும் சரி, சிபிஐ வச்சு மிரட்டினாலும் சரி, இடியை வச்சு மிரட்டினாலும் சரி, யாரை வச்சு மிரட்டினாலும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்ங்கிறது காங்கிரஸினுடைய நிலை. தமிழ்நாடு காங்கிரஸினுடைய நிலையும் அதுதான். எங்களை பொறுத்தப்பட்ட இந்த பயத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் அப்போவும் சொன்னோம். 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி அந்த சட்டம் தோற்கடிக்கப்படும் போது இதே நிலை தான், இன்றைக்கும் இதே நிலை தான். இதுக்கு நடுவில் யார் மியூட்டாக இருக்கிறாங்கிறது அவங்களுடைய கேள்வி. நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறங்க. நாங்கள் ஒரு மதசார்பற்ற கூட்டணின்னு ஒரு அணியில் இருந்தோம். அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். நீங்கள் ஒரு சேனல்லேருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா அந்த சேனலை பற்றி பேசுவீங்களா? பேச மாட்டியா? அப்படி தான் இருப்பீங்க. அது மாதிரி நாங்கள் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டோம். அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல. நாங்கள் கேட்குறலான்ட்டா எங்களுடைய நிலை என்ன, காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்ன? நாங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து துரோகம், தமிழ்நாட்டுக்கு எதிரான இது. தமிழ்நாட்டினுடைய துரோகம் செய்வதை யாரும் இதில் அனுமதிக்கூடாதுங்கிறோம். அவர் சகோதரர் கேட்டாப்புல நீங்கள் போய் ஆதரவு கேட்க வேண்டியான்னு. நாங்கள் அந்த பில்லே கொண்டு வரலையே. பில்லை கொண்டு வந்தவங்க ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலை எடுக்க வேண்டியது அவங்களோட நிலை. நான் எதுக்குறோமா இல்லையான்னு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, டீலிமிட்டேஷனுக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறான்னு இருக்க எம்பிக்கள்லாம் 63 எம்பி வரணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் ராஜ்யசபாவையும் சேர்த்து 62 நினைக்கிறேன். 62 ராஜ்யசபா மொத்த ராஜ்யசபாவையும் சேர்த்திங்கன்னா 62 பேர் இருப்போம். 62 பேர்கிட்ட கேளுங்க மைக் நீட்டி, நீங்கள் யார் வைக்கிறீங்களா டீலிமிட்டேஷன்? எல்லாரும் பதில் சொல்லட்டும். அதில் கணக்கு தெரிஞ்சிருப்போம் 62 எத்தனை பேர் வாக்கு போட போகிறாங்கன்னு. இதை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னெட்டா தமிழ்நாட்டினுடைய ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி உட்பட எதிர்த்து வாக்களித்தோம். அப்போ தான் பட்டாசு வெடித்தோம். பட்டாசு வெடித்தது வந்து அன்னைக்கு சாயந்தரம் நைட்டு ஓட்டு போட்டு பிடிச்ச ஒன்று. அந்த என்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷனில் யார் வந்து தமிழ்நாட்டில்
அதை எதிர்த்து வாக்களிக்கிறார்களோ அவர்கள் எட்டப்பர்கள்னார். எதிர்த்து யார் வாக்களிக்கிறாங்களோ அவர்கள் எட்டப்பண்ணார். எதிர்த்து யார் வாக்களித்தாலும் சரி, அவர் யாரையும் பேரெல்லாம் சொல்லலை. யார் டீலிமிட்டேஷனை எதிர்த்து வாக்களிக்க போகிறாங்களோ தமிழ்நாட்டில் இருந்து, தமிழ்நாட்டுக்கு எதிரான பில் இந்த பில்லு, இதற்கு ஆதரித்து வாக்களிக்கிறார்களோ அவர்கள் வந்து எட்டப்பர்கள்னார். இல்லை அதை நாங்கள் அதை தான் நீங்கள் நாடாளுமன்றம் நான் சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு விளக்குது. அவர் சொல்கிற ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிற எட்டப்பர் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு முதல்ல அன்புமணி ராமதாஸ் இருக்கார். அவர் முதல்ல அறிவிச்சிட்டார் எட்டப்பர் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்கார் அவர். ரெண்டாவது அமித்ஷாவினுடைய அதிமுக இருக்கிற எம்பிக்கள் அவர்கள்லாம் எட்டப்பர் லிஸ்ட்டில் இருக்காங்க. மூணாவது யார் இருக்கா? பாஜக. அது முதல்ல அது பில்லை கொண்டு வரது பாஜக தான். எம்பியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ வேறு யாரும் இந்த எட்டப்பர் லிஸ்ட்டில் சேருதாங்கிறது தான் நீங்கள் கேட்க வேண்டியது. யார் ஓட்டு போடுறாங்களோ அப்போ தானே தெரியும். நான் சொல்கிறத கேட்டுக்கிறேங்க. பிட்ரேயலுக்கு வந்து தமிழ்நாட்டில் அதாவது துரோகத்துக்கு ஈக்குவல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது எட்டப்பன் தான். காவேரி பிரச்சனை வந்து ஏன் வந்து இவ்வளவு அரசியல் சொல்லவே இல்லை. ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க, கடைசி தடவை கூட்டணியில இருந்தோம், 40க்கு 40 வென்றோம், 40 எம்பிக்களும் எதிர்த்து நின்னோன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் இவ்வளவு குழப்பம்? 40 பேர் தடவை போட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? போடணும்னு தான் சொல்றேன். நான் கேட்கறதில்ல என்ன ஆதரவா நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்கறதுல என்ன, நான் சொல்றதுல என்ன, எல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். வேற யாரும் குழம்பி இருக்காங்களாங்கிறத கேட்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. இல்ல நீங்க தான் இப்ப குழம்பிக்க போல தெரியுது. ஏன்னா கேட்கறீங்கன்னா ஒருவேளை சிலர் ஆதரவு போயிடுவாங்களோ, எட்டப்பர்களா மாறிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டில் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருந்து 2 எட்டப்பர்கள் இருந்தாங்க, ரைட்டா? இந்த பில்லுக்கு ஆதரவாக அவர்களுக்கு ஓட்டு போட முடியல. என்னென்னா இந்த பில்லுக்கு எதிர்ப்பாக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக 2 பேர் ஆதரவு சொன்னாங்க. ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதிமுகவினுடைய எம்பிக்களும். இதுதான் இவர்கள் தான் எட்டப்பர்கள் முதல்ல சொன்னது. இந்த தடவை பில்லு வரும்போது இந்த லிஸ்ட்டில் எட்டப்பர் லிஸ்ட்டில் வேறு எதுவும் சேருதாங்கிறத நீங்கள் தான் கேட்கணும். பில்லு வந்தோன்னா தானே தெரியும். இந்த வாரம் வரப்போகுது, அடுத்த வாரம் வரப்போகுது. நீங்கள் பப்ளிக் ப்ரெஷர் தான், மக்களுடைய ப்ரெஷர்னால தான் யாருமே மாறப்போகிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.